வணக்கம். V-block மற்றும் கிளாம்பை பயன்படுத்தி ட்ரில்லிங் குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: V-block மற்றும் கிளாம்பிங் சாதனத்தை வரையறுத்தல், யுனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் மற்றும் V-block ஆகியவற்றை பயன்படுத்தி துளையின் இருப்பிடத்தை குறித்தல், U-கிளாம்பை பயன்படுத்தி V-blockல் சிலிண்டர் வடிவுள்ள பனிப்பொருளை செட் செய்தல், ட்ரில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி துளைகளை செட் செய்து சீரமைத்தல் மற்றும் ட்ரில் செய்தல். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்கள்: V-block, யுனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ், U-clamp, சென்டர் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ட்ரில்லிங் மெஷின், ட்ரில் பிட்ஸ், ட்ரை ஸ்கொயர், ஸ்கிரைபர், வெர்னியர் calipers, surface table, marking media, angle block, lubricating oil, parallel blocks, angle plate. V-blocks என்பது மார்க்கிங், ட்ரில்லிங், மில்லிங் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை செய்யும்போது சிலிண்டர் வடிவ செய்பொருட்களை பிடித்து வைத்திருக்க பயன்படுத்தப்படும் துல்லியமான ஒர்க் ஹோல்டிங் சாதனங்கள் ஆகும். இதில் 90 டிகிரி அல்லது 120 டிகிரி உள் கோணத்துடன் V groove-களை கொண்டுள்ளது. பக்கங்களில் U-clamp மற்றும் clamp screw-வின் உதவியுடன் V groove-ல் செய்பொருள் துண்டை உறுதியாக பொருத்துவதற்கு ஸ்லாட்கள் உள்ளன. கிளாம்ப் என்பது பொருட்கள் நகர்ந்து விடாமல் அல்லது தனியாக பிரிந்து விடாமல் இருப்பதை தடுக்க பயன்படுத்தப்படும் ஒரு இறுக்கும் சாதனமாகும். U-clamp என்பது சிலிண்டர் வடிவுள்ள பொருள்களை சரியான இடத்தில் வைத்திருக்க பயன்படுத்தப்படும் ஒரு வகை கிளாம்பிங் சாதனமாகும். V-block மற்றும் கிளாம்ப் பயன்படுத்தி ட்ரில்லிங் செயல்பாட்டை செய்வதற்கான செயல்முறையை இப்போது கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி செய்பொருளின் பரிமாணங்களை சரிபார்க்கவும். பொதுவான 3 ஜா சக்கை பயன்படுத்தி செய்பொருளை லேத் மீது பொருத்தவும். ஃபேசிங் ஆபரேஷனை ஒரு முனையில் செய்யவும். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை பயன்படுத்தி டர்னிங் மூலம் செய்பொருளின் விட்டத்தை 25 மில்லிமீட்டராக குறைக்கவும். பார்ட்டிங் டூலை பயன்படுத்தி தேவையான அளவு 150 மில்லிமீட்டர் நீளத்திற்கு பிரித்தல் செயல்பாட்டை செய்யவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி செய்பொருள் 25 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 150 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட பரிமாணத்தை கொண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு ரவுண்ட் பாரின் முகப்பில் குறியிடும் பொருளை பயன்படுத்தவும். மேற்பரப்பு மேஜையை சுத்தம் செய்யவும். V-block மற்றும் பொதுவான மேற்பரப்பு கேஜை சுத்தம் செய்யவும். மேற்பரப்பு மேஜையில் V-blockகள் மற்றும் யுனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் ஆகியவற்றை வைக்கவும். ப்ரீ-மெஷின் சிலிண்டர் வடிவ செயல்பொருளை V-blockல் வைக்கவும். V-blockல் U-clampகளை சொருகி சிலிண்டர் வடிவ செய்பொருள் நகராதபடி அதை உறுதியாக கிளாம்ப் கொண்டு பிடிக்கவும். பொதுவான மேற்பரப்பு கேஜின் ஸ்கிரைபரை ரவுண்ட் பாரின் மேல் வைத்து
ஒரு ஆங்கிள் பிளேட் மூலம் ஸ்டீல் ரூலில் அளவீட்டை குறித்துக் கொள்ளவும். ஸ்டீல் ரூல் மற்றும் ஆங்கிள் பிளேட் ஆகியவற்றை பயன்படுத்தி பொதுவான மேற்பரப்பு கேஜில் முந்தைய அளவீட்டை விட 3 மில்லிமீட்டர் குறைவாக அளவீட்டை செட் செய்யவும். வரைபடத்தின்படி பொதுவான மேற்பரப்பு கேஜை பயன்படுத்தி ரவுண்ட் பாரின் முகப்பில் AB என்ற கோடு எழுதவும். யூ கிளாம்பை தளர்த்தவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் யூ கிளாம்பை இறுக்கி முந்தைய நடைமுறையின்படி BC என்ற கோடு எழுதவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் யூ கிளாம்பை இறுக்கி முந்தைய நடைமுறையின்படி CD என்ற கோடு எழுதவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செயல்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி செட் செய்யவும் மற்றும் யூ கிளாம்பை இறுக்கி முந்தைய நடைமுறையின்படி AD என்ற கோடு எழுதவும். யூ கிளாம்பை தளர்த்தி ரவுண்ட் பாரை வெளியே எடுத்து மேற்பரப்பு மேஜையில் வைக்கவும். வரைபடத்தின்படி ஸ்டீல் ரூல் மற்றும் ஸ்கொயரை பயன்படுத்தி AC மற்றும் BD இணை தொடர்புள்ளிகளை சேர்க்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி குறுக்கிடும் புள்ளியான O மீது விட்னஸ் குறியை பஞ்ச் செய்யவும். ரவுண்ட் பாரை V பிளாக்கில் வைத்து பொதுவான மேற்பரப்பு கேஜ் ஸ்கிரைபர் உயரத்தை O புள்ளியில் அமைக்கவும். O வழியாக செல்லும் முகப்பில் AB மற்றும் CDக்கு இணையாக EF என்ற கோடு வரையவும். செய்பொருளை 90 டிகிரிக்கு சுழற்றி V பிளாக்கில் ட்ரை ஸ்கொயர் மூலம் நேராக உள்ளதா என சரிபார்க்கவும். வரைபடத்தின்படி AD மற்றும் BCக்கு இணையாக மேற்பரப்பில் O வழியாக செல்லும் XY மையக்கோடு வரையவும். வரைபடத்தின்படி செய்பொருளின் நீளத்தில் E, F, X மற்றும் Y ஆகிய புள்ளிகளிலிருந்து தொடங்கும் 4 கோடுகளை வரையவும். V பிளாக்கில் இருந்து செய்பொருளை அகற்றவும். ஸ்டீல் ரூலின் உதவியுடன் பொதுவான மேற்பரப்பு கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளாக்கை பயன்படுத்தி வரைபடத்தின்படி துளையின் மைய உயரத்தை குறிக்கவும். துளையின் மையத்தில் சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி பஞ்ச் செய்யவும். செய்பொருளை V பிளாக்குகளில் செட் செய்து ட்ரில்லிங் இயந்திர மேஜையில் அதை கிளாம்ப் கொண்டு கட்டவும். வரைபடத்தின்படி முழு கோட்டையும் அடித்தளத்திற்கு இணையாக செட் செய்யவும். இணை பிளாக்குகளை பயன்படுத்தி ட்ரில் பிட் மற்றும் செய்பொருளின் சென்டர் துளை ஆகியவற்றை ஒரே கோட்டில் சீரமைக்கவும். சென்டர் ட்ரில்லை பொருத்தி பஞ்ச் செய்யப்பட்ட இடத்தில் சென்டர் ட்ரில்லை உருவாக்கவும். 5 மில்லிமீட்டர் ட்ரில்லை பொருத்தி வரைபடத்தின்படி ஒரு துளையை ட்ரில் செய்யவும். இயந்திரத்திலிருந்து செய்பொருளை அகற்றவும். செய்பொருளை சுத்தம் செய்யவும். ஒரு மெல்லிய மேற்பூச்சு ஆயிலை பயன்படுத்தி மதிப்பீட்டிற்காக அதை சேமிக்கவும்.
ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வி பிளாக் மற்றும் கிளாம்பிங் சாதனத்தை வரையறுத்தல், யுனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் மற்றும் வி பிளாக் ஆகியவற்றை பயன்படுத்தி துளையின் இருப்பிடத்தை குறித்தல், யூ கிளாம்பை பயன்படுத்தி வி பிளாக்கில் சிலிண்டர் வடிவுள்ள பனிப்பொருளை செட் செய்தல், ட்ரில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி துளைகளை செட் செய்து சீரமைத்தல் மற்றும் ட்ரில் செய்தல். வி பிளாக் மற்றும் கிளாம்பை பயன்படுத்தி ட்ரில்லிங் பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.